தான் நான் குத்தேன். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அதான் சிரிப்பு வருது. நான் எனக்கு மனசு மாறி இருக்கலாம். மனசு மாறிக்கலாம்னா தமிழ் படம் பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் மாதிரியே இருக்குது. பார்த்துருவாங்க போயிட்டு. சத்தியமா சொல்கிறேன், பைரேட்ஸ் அவன் பேசணும்னு பேசிட்டு போவான். பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன்லாம் பேசவே பேசாதீங்க. தான் தேவாரால எப்படி விஷுவல்ஸ் ஓகேவா இருந்தது. விஷுவல்ஸ் ஓகே. நான் படத்தை எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்கு நல்லா இல்லை 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இதை தவிர்த்து விஷுவல்ஸ் ஓகே, சாங்ஸ் ஓகே, பிஜிஎம் ஓகேனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடணும் படம் எப்படி இருக்குன்ட்டு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ பர்சனலாக. இப்போ வந்து எந்த ஜானர் வேணால் அவர் செலக்ட் பண்ணியிருக்கலாம் ஜிவி பிரகாஷ். ஆனால் வந்து அவர் வந்து ஹாரர் த்ரில்லர் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சி ஃபேண்டசி ஜானரில் வந்து பண்ணியிருக்காங்க படம். அது வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது. அவரை தான் அந்த டைட்டில் சாங்கில் வந்து பிரேவாக இருக்கிறத பற்றி இருந்த சாங்காக இருக்கட்டும், ராசா ராசான்ற அந்த ரொமான்டிக் சாங்காக இருக்கட்டும், அப்புறம் மக்கா மாறேன்ற சாங்காக இருக்கட்டும், எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு. அந்த த்ரில்லரும் ஹாரரையும் கையாண்ட விதத்தில் லாஜிக் இருந்தது. சில படத்தெல்லாம் மூளை கைட்டு வச்சுட்டு பார்த்தா தான் வந்து பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து லாஜிக் வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. திவ்ய பாரதிக்கு செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்கோப்பு. சிங்கிள் ஹேண்டடாக ஜிவி பிரகாஷ் வந்து கொண்டு போயிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. சும்மா போர் அச்சா வந்து பாருங்க. புரியல. கம்மி பண்ணலான்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் தேவையில்லாத சீன். எப்படி சொல்கிறது, நான் இந்த டைமுக்குள்ளே படத்தை எடுக்கணுன்ட்டு சில சீன்லாம் வச்சுருக்காங்க. படம் வரும்போது நல்லா தான் இருக்குது. நானே ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் படம் விட்டேன், இன்ட்ரோ எல்லாம் விட்டுட்டேன் அவங்களுக்கு. ஆமாண்ணா, நான் போன நேரத்துக்கு வந்தாங்க ஸ்க்ரீனில் எல்லாம் அமைதியாங்க, நானும் அமைதியாக பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்கள பற்றி இந்த ஆக்டிங் இப்படி இருந்தது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக இருந்தது அவ்வளோ. கெட்ட பேய் தான் ஆனால் சொந்தக்கார பேய் ஜிவி. புரியல. ஆமாம், ஹீரோ தொட மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் ஹீரோ, அதனால தொட மாட்டாங்க. ஹீரோ அவர் தான், அதனால தொட மாட்டாங்க. ஹீரோ அதான் நான் ஹீரோண்ணா, அவரு தொட மாட்டாங்கண்ணா. ஹீரோயினை தொடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பேய் வந்து அதான் நான் சொல்கிறேனே, பொண்ணுங்க பேய் எல்லாரையும் தொடுது, கொஞ்சுது, யாரையும் கொல்ல மாட்டேங்குது. ஒரே ஒருத்தனை பேருக்கு தண்ணியில் எடுத்து போடுது, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா. சொன்னேன் படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். எடுத்துகிற ஃபேமிலியோட கூட்டு வந்து பார்க்கலாம். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அது என்னன்னே தெரியல ப்ரோ. என்ன நடக்குது, என்ன டீம், என்ன மேட்ச்ன்னு தெரியாது. எல்லாம் அப்படியே கப்பலில் வராங்க, எல்லாம் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க, எல்லாம் ஒன்றுமே புரியல. ஆனால் நல்லா இருந்தது படம், பார்க்கலாம். 2 தடவை படம். ஏன்னா அவரோட அந்த ரத்த சொந்தம் போல இருக்கு, அந்த போஸ் அவர் யாரோ ரத்த சொந்தம் போல இருக்கு, அவர் பேரம் போல இருக்கு. அதான் அவர் கூட இருக்கிறப்போ எல்லாரும் யாரும் கொல்லலை போல இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கும். பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன் படம். ஏன்னா கடைசியில் பார்த்தீங்களா, அவர் வெறி அடங்கவே அடங்காது. ஆமா ப்ரோ. அவருக்காக அவர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு நான் அது பார்க்கவே இல்லை. அவர் இன்டர்மிஷனை தான் பார்த்தேன் பின்னாடி. நல்லா இருந்தது ப்ரோ படம். அவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். அவங்க நல்லா சூப்பராக அதில் நடிச்சாங்க. பார்க்கலாம். நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் தான் இது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக வந்து நீங்கள் வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒரு நிறைய புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு சொல்லணும். கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நல்ல படமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், அது நம்ம பேச்சுலர்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணோம். பேச்சுலர் இருந்ததை விட இதில் கொஞ்சம் அவ்வளோ ரொமான்டிக்காலாம் இல்லாமல் இதில் கதைக்கு தேவையான கம்போவாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. பேய் ஏன் கதாநாயகனை கொல்ல மாட்டேங்குது? கதாநாயகனை கொண்டுட்டா கதை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம கதை எடுக்க முடியாது. ஸோ அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இது இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படங்களும் அதுதான். கதாநாயகனை கொண்டுட்டா கதை இல்லைல்ல. பேய் மட்டும் இல்லை, வில்லன் எடுத்தாலும் தான். வில்லன் வந்து ஹீரோ கொண்டா கதை முடிஞ்சில்ல. ஸோ அதனால அதை நம்ம பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. ஸோ அது நடக்கிறது. இல்லை, எல்லாம் ஒன்றா தான் வந்தோம். டீம் தான் சார், மூவி டீம் தான். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். இதெல்லாம் தேட்டரில் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்காது.
மஸ்ட் வாட்ச்ன்ற மாதிரி எந்த சீன் சூப்பராக இருந்துச்சு விஷுவலாக? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு. அதில் எடுக்கிறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கு. என்னம்மா நாட் சொல்கிறாங்க? இதுதான் கருத்து, இதுதான் கருத்து இந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த படத்தில் கருத்துன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக படம் ஒரு நல்ல மூவி இது கண்டிப்பாக. ஜிவி பர்ஃபார்மன்ஸ் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும் போது இதில் பெட்டராகவே இருக்குது. ஒரு ஆமாம், இந்த ஜிவியில் வந்து நீங்கள் இத்தனை படம் இல்லாமல் ஒரு புது ஜீவியை பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு டைரக்ஷன்லேயே அவங்களுக்கு நடிக்க தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். அவர்கிட்ட கேட்டதா உங்ககிட்ட ஏன் பேய் வந்து ஹீரோவையும் தொட மாட்டேங்குது? புரியல. ஹீரோ ஏன் கொல்ல மாட்டேங்குது? ஹீரோ எல்லாமே சாவடிக்குது, எல்லாமே கான்செப்ட் ஹீரோ. அதான் அவரோட பேரண்ட்ற மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. ஸோ அது ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அது அட் லாஸ்ட்டில் தான் தெரியுது. ஆல்வேஸ் ஜிவி ராக்ஸ்.